ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பார்க் அலான்சா ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கோம். உண்மையிலே வந்து இது மிகப்பெரிய சர்ப்ரைஸ்ங்க. இன்னைக்கு என்னோட பர்த்டேனால ஹஸ்பண்ட் வந்து இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. இந்த இடத்த பார்த்து நான் மெர்சல் ஆயிட்டேங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க. வாங்க நம்ம வந்து பார்க்கலாம். அப்படியே இங்கேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா சூட சூட சாரு ஒளிவு இங்கே அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்துருக்கு. இங்கே பாருங்க, அப்படியே வந்து அது மாதிரி சூப்பராக வந்துருக்கு. ஆனால் என்னன்னா இப்போ மழை விழுகிறதுனால கொஞ்சம் வந்து எங்கே பார்த்தாலும் தனியாக வந்துருக்குங்க. மற்றபடி இந்த இடம் வந்து சூப்பராக இருக்குங்க. நார்மலாக இங்கேயே வந்து டின்னர்லாம் வந்து நம்ம சாப்பிடலாம். ஆனால் இப்போ மழை விழுகிறதுனால வந்து இங்கே கொடுக்க மாட்டாங்களா, மேலே தான் வந்து இங்கெல்லாம் வந்து வரணும்னா பார்த்துலாங்க வந்து வரணும். ஒரு டபக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் நோண்டிட்டே இப்போ காலை வச்சு வச்சுக்கோங்க, தண்ணிக்குள்ள காலை வைப்போம். தண்ணி வேற மழை விழுகிறதுனால ஜில்லுன்னு இருக்கு, சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே நார்மல் டைமில் இந்த டேபிள் ஃபுல்லாக தண்ணி வருமா? ஆமாம் ஆமாம், டேபிள் ஃபுல்லாக தண்ணி வரும்னு சொல்கிறாங்க. இப்போயே பாருங்க சூப்பராக இருக்கு. டேபிள் ஃபுல்லாக தண்ணி வந்தால் செம்மையாக இருக்கு. இப்போ பாருங்க, இந்த வியூவும் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எவ்வளோ ஒரு இன்னோவேட்டிவ் திங்கிங். ஃபுட்டுக்கு 2 ஓவேன்னு சொல்லி அப்படியே சைக்கிளே வந்து செவத்தில் வந்து ஒட்ட வச்சுட்டாங்க. பாருங்க சூப்பராக இருக்குங்க. பார்க்குறது பார்த்துதாங்க போகணும். மழை வேற விழுக்கிறதுனால செயின் தான் வலிக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க தாங்க பெரிய விஷயமே இருக்கு. பாத்தீங்கன்னா சூப்பரான ஸ்விம்மிங் பூல் வந்து இருக்குங்க. ஆனா இப்பெல்லாம் இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. காலையில 6 மணிக்கு வந்து அதுக்கப்புறம் ஈவினிங் 6 மணி இந்த டைமிங்குள்ளதான் வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து இறங்கணுமா. இப்போ வந்து மணி 8:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா நம்ம வந்து அன்பார்ச்சுனேட்டா இதுக்குள்ள வந்து இறங்க வந்து முடியாது. உண்மையில அந்த தண்ணி விழுந்து இருக்கணும். இங்க வந்து உள்ள உட்காந்து சாப்பிட்டு இருக்கணும். அவ்வளோ சூப்பரா வந்துருக்குங்க. லைட்லாம் வந்து பயங்கரமா வந்துருக்கு. இங்க பாருங்க, என்ன வந்து தண்ணி வச்சுட்டாங்க சொல்லி சிஎஸ்கே ஃபேன்ஸே வந்து மறந்துட்டீங்க. இங்கே பாருங்க, ஐபிஎல் ட்ராஃபி வச்சுருக்காங்க. இங்கே வந்து இருக்கும்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு அவ்வளோ வெஹிக்கல்ஸ்லாம் வந்து இருக்கும். நம்ம என்ன இப்போ குழந்தை என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க, புத்தர் வந்து படிச்சுட்டு இருக்காரு. நான் பாருங்க பார்த்து வாங்க போகணும். எங்கே தண்ணி இருக்கு, என்ன சொல்லுறதுன்னு தெரியல. என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல இப்படி உட்காந்து அதையாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. ஆனா வந்து என்னன்னா இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, லைட்டா தூரிக்கிட்டே இருக்கனால இங்க வந்து சர்வீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம உள்ள போய் தான் வந்து சாப்பிடணும். இந்த ஒரு விஷயத்த தான் வந்து மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமா வந்துருக்குது. நீங்களே நினைச்சு பாருங்க, இந்த ஸ்விம்மிங் பூல்ல அப்படியே வந்து அந்த தண்ணி விழுகிற சவுண்டுக்கும் நம்ம இங்க சாப்பிட்டா வந்து எந்த அளவுக்கு வந்து சந்தோஷமா வந்துருக்கோம். அதுதான் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் இங்கிருந்து தள்ளி திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டு பாயிண்ட் தெரியுதுங்க. ரொம்ப சூப்பரா வந்துருக்கு. இங்க வந்து வியூ பார்க்க இருக்கு. அப்படியே எங்க பார்த்தாலும் பில்டிங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப சூப்பரா வந்துருந்துச்சுங்க. நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து கிளம்ப போறோம். இதோட வியூ ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும் எல்லாமே வந்து நல்லா வந்துருக்கு. நீங்க வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்து வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் எங்க இருக்குன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வந்து இருக்கு. அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துலேயே நீங்க வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்து வந்துடலாம். அதனால நீங்க வந்து இந்த ஹோட்டலை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணிக்கலாம். ஆனா என்ன, இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா, ஃபுட் ரேட் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு. இல்லப்பா எனக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு நிம்மதியான இடம் வந்து வேணும், எனக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் வந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ஹோட்டலை வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்க வந்து இங்க உட்காந்து இந்த என்விரான்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே ரிலீவ் ஆயிருங்க. அந்த அளவுக்கு எனக்கு வந்து இந்த ஹோட்டல்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சிச்சு. நீங்க ஆல்ரெடி இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தீங்க, இல்ல இந்த ஹோட்டலுக்கு வந்து போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு லாஜிக்ல உங்களுக்கு மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.